True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் 35வது வார கிறிஸ்தவ செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல் ஆரம்பித்து 8 மாதங்கள் ஆகின இந்த நிலையில நீங்க கொடுத்து கொண்டிருக்கிற ஆதரவை நினைத்து கர்த்தரை நாங்க துதிக்கிறோம். சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் வருகிற வாரத்தின் செய்தி தொகுப்புகள்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. சேனலின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் 14வது புதிய பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாமரை திரு பேராயர் பால் பிரான்சிஸ் அவர்கள். ஐயா அவர்களுக்கு ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தெருக்களில் யூதர்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்தும் சுவிசேஷகர். ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கூடினர். என்ன நிகழ்ந்தது? ஜெபத்தோட்ட ஊழியங்களை நிறுவின அருள் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு 76வது பிறந்த நாள். புதிய ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் அவர்களை பற்றி ஒரு சிறிய காணொளி. கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராது என்ற பாடல் மூலமாக ட்ரெண்டான போதகர். உலகை அதிர வைத்த சம்பவம். தேவாலயத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு. காங்கோவில் 43 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர். இந்தியாவில் 1904ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற எழுப்புதல். சுவாரஸ்ய தொகுப்பு. கேரளாவின் 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்து விடுதலை செய்யப்பட்டனர். நடந்தது என்ன? ஏதோமியர் ஆபிரகாமின் சந்ததியா? ஏதோமியர் இன்றும் வாழும் தேசம் எது? விளக்குகிறார் வேத ஆராய்ச்சியாளர். பரிகாரம் என்றால் என்ன? பரிகாரம் செய்வது சரியா? விளக்குகிறார் ஒரு ஹிந்து மத சொற்பொழிவாளர். இனி விரிவான செய்திகள். நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கு பிறகு சென்னை பேராயத்தின் புதிய பேராயராக ஐயா பால் பிரான்சிஸ் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடந்த வைபவத்தின் காரியங்களை ஒரு செய்தி தொகுப்பா நம்ம பார்க்க போறோம். ஐயா அவர்களுக்கு ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் புதிய பேராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சார்பாக மாமரை திரு பேராயர் பால் பிரான்சிஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடவுளுக்கு நன்றியோடும் அவரது அருளை சார்ந்தும் நான் எனக்கு அளிக்கப்பட்ட திருப்பணியினை நிறைவேற்ற கொடுத்த உறுதிமொழியை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஆகியவற்றின் சட்ட திட்டங்களுக்கு இசைந்து புதுப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிரசித்தி பெற்ற CSI சென்னை பேராயத்தின் 14வது பேராயராக மாமரை திரு பேராயர் பால் பிரான்சிஸ் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி தூய ஜார்ஜ் கெத்தீட்ரல் திருச்சபை வளாகத்தில் இந்த பிரதிஷ்டை வைபவம் நடைபெற்றது. Reverend A. Paul Francis Ravichandran, whom we in your name and in obedience to your most blessed will do now ordain and consecrate bishop in your church. Amen. இந்த பரிசுத்த வைபவத்தை CSI பிரதம பேராயர் மாமரை திரு ரெவரண்ட் டாக்டர் கே ரூபன்மார்க் அவர்கள் நடத்தினார்கள். இந்த வைபவத்தில் ஏராளமான கிறிஸ்தவ தலைவர்களும் பேராயர்களும் ஆயர்களும் திருச்சபை மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். CSI சென்னை டயசிஸ் வெப்சைட் தகவலின்படி இந்த சென்னை பேராயத்தில் 186 பாஸ்ட்ரேட் கொண்ட 1192 திருச்சபைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேராயர் மாமரை திரு பால் பிரான்சிஸ் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் தேவ ஞானத்தையும் ராஜ்ய திட்டங்களையும் கர்த்தர் கட்டளையிட நாம் ஜெபிப்போம்.
இந்த எழுப்புதலின் நாட்கள்ல ஆண்டவர் அநேக ஊழியர்களை எழுப்பி தெருக்கள்ல வீதிகள்ல பிரசங்கிக்க செய்து சுவிசேஷம் அறிவிக்க செய்து மாபெரும் எழுப்புதலை பரவ செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா யூதர்கள் மத்தியில தெருக்கள்ல இறங்கி ஒரு சுவிசேஷகர் ஆண்டவரை குறித்ததான காரியத்தை சொல்லி ரட்சிப்பின் காரியத்துக்குள்ள அவர்களை நடத்தி கொண்டு வராங்க. என்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். So Be It என்கிற யூடியூப் சேனல் Jews for Jesus என்கிற தலைப்பில் யூதர்கள் மத்தியில் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகின்றனர். ஜெஃப் மோகன், எலிசா லாசரஸ் மற்றும் ஏரியல் ராண்டல் இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் ஆவர். இவர்கள் தெருக்களில் சென்று அங்கே எதிர்ப்படும் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள் வழி நடத்துகின்றனர். இதுபோன்று அநேக யூதர்களை இவர்கள் ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கின்றனர். அவர்கள் செய்து வரும் ஊழியத்தின் காணொளி உங்கள் பார்வைக்கு. Do you know who Jesus came for? The Jews or the non-Jews? Jews. And why do you think he came for the Jews? I just picked Jews because it's a 50-50 chance. Well, you win the I prize. like to gamble. You win a New Testament. Bring it over here. Now, have you ever read the New Testament before? No. Karate Brit Chadasha? No. So anyway, the reason why I'm here is just to tell you that Yeshua, Jesus, he actually came for our Jewish people. There's a passage in the New Testament, Brit Chadasha, and it says, I have come for the lost sheep of the house of Israel. Wow. And he sent his students out to bring the news to the rest of the world. அது மட்டுமில்லாமல் யூதர்களுக்கு ஏற்படும் சுவிசேஷத்திற்கு விரோதமான கேள்விகளுக்கு நேர்த்தியாக பதில் கூறி ஒரு டாக் ஷோவாக பதிவு செய்து வெளியிட்டு உள்ளனர். இவர்கள் ஊழியங்களை அநேகர் பாராட்டி ஆதரித்து வருகின்றனர். இன்னும் லட்சக்கணக்கான யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட யூதர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும் என்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆஸ்திரேலியால தொடர்ந்து ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருது. ஆவிக்குரிய அசைவு அநேகமா நடைபெற்று கொண்டிருக்கிற இந்நிலையில ஆஸ்திரேலியாவின் ஆற்றங்கரை பகுதியில 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. சபைகள் நடுவிலே தேவனின் அன்பு ஆவியானவர் ஊற்றப்படுதல் பெருகி வருகிறதாக அநேக அறிக்கைகள் கூறுகின்றது. ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்துவ சுவிசேஷம் ஊழியங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அநேக நாத்திகர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். வாலிபர்களும் அநேகர் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆவலோடு சுவிசேஷத்தை கேட்டு வருகின்றனர். சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் கிங்டம் சிட்டி சர்ச் என்கிற சபையை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து ஸ்வான் ரிவர் என்கிற இடத்தில் ஞானஸ்தான வைபவத்தை நடத்தியிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து அநேகர் ஆற்றங்கரையில் ஒன்று கூடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தினர். ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இதற்கு முன்பாக மெல்போர்ன் கடற்கரையில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற நாட்களில் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய எழுப்புதல் தீவிரமாக தொடங்கும் என்று நாம் கர்த்தருக்குள் விசுவாசிப்போம். 76வது பிறந்த நாளை கொண்டாடினார் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள். பாடல் மூலமாக ட்ரெண்டான போதகர். காங்கோவில் நடைபெற்ற உலகை அதிர வைக்கும் ஒரு சம்பவம். இவைகளை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஹலோ எவ்ரிவன், ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் இது ஆனுவலா வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன்ல வருஷம் நடத்திட்டு இருக்கோம். திஸ் இஸ் சீசன் 4. எதுக்காக இந்த ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அழகான குடும்பம்ன்ற ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காருங்க. நான் ஆலோசனை ஊழியத்துல இருக்கேன். அந்த ஆலோசனை ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய குடும்பங்கள் பிரியிற தருவாயில பதட்டத்தோட எங்கள்கிட்ட வரதை பார்க்குறோம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு காட்லி ஜெனரேஷனாக வளர்க்கறதுக்கு ஆண்டவரோட சமூகத்தில் அது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஊட்டியான அழகான குழு ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதே சமயத்தில் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஃபன், நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் டைமாக இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்த திட்டம் தான் இந்த ஜாய்ஃபுல்
ஃபேமிலி கேம்ப். ஸோ இந்த சீசன் 4 எங்கே நடக்க போகுது? ஊட்டியில் நடக்க போகுது. அக்டோபர் 1st வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா தயவு செய்து உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி அகாமடேஷன்ஸ் தான் இருக்குது, சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டோன்ட் மிஸ் திஸ் ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் சீசன் 4. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபத்தோட்ட ஊழியத்தை நிறுவின ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் 76வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அவர்களுக்கு ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை குறித்ததான ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. Happy birthday, dear Appa. Happy birthday to you. ஜெபத்தோட்ட ஊழியங்களை நிறுவின அருட்தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு 76 வயது. புதிய ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் அவர்களை பற்றிய சிறு காணொளி. வரலாற்றில் எல்லா காலகட்டங்களிலும் சில மனிதர்களை தேவன் அசாத்தியமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனின் கதைதான் இது. எளிமையான பாடல் வரிகளால் எவரும் பாடும் வண்ணம் இந்த உலகை மாற்றியமைத்த மைந்தன் இவர். யார் அவர்? யார்தான் அவர்? அனைவராலும் அன்போடு அப்பா, ஃபாதர் என அன்போடு அழைக்கப்படும் ஃபாதர் S.J. பெர்க்மன்ஸ் அவர்கள் 1974ஆம் ஆண்டு கத்தோலிக்க மதகுருவாக பணியை துவங்கிய அவர் 1980களில் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி பட்டி தொட்டி எங்கும் இயேசுவின் அன்பை எளியவரும் கேட்கும் வண்ணம் பாமரனும் பாடும் வண்ணம் பாடல்களை இயற்றி பிரசங்கிக்க துவங்கினார். அன்று அவர் மனதில் பற்றிய தீப்பொறி இன்னும் வேகமாக பற்றி எரிய துவங்கியது. காட்டுத்தீ போல எங்கும் பற்றி எரிய ஆரம்பித்தது. பல பாடல்கள் மற்றும் துதி ஆராதனைகள் மூலம் பலருடைய வாழ்க்கையின் கசப்புகளையும் வெறுப்புகளையும் பாவங்களையும் நீக்கி இயேசுவின் அன்பை அவர்களுடைய உள்ளங்களில் மலரச் செய்தது. 1990களில் ஜெபத்தோட்டம் ஊழியத்தை காளையார் கோவிலில் நிறுவினார். அத்தலம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரின் அன்பை உணரச் செய்யும் ஒரு கலங்கரை விளக்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தைகளையும் இயேசுவின் அன்பையும் அழகிய பாடல்களாக எழுதி ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களாக வெளியிட துவங்கிய அவர் இன்று வரை 457க்கும் அதிகமான பாடல்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களிலும், ஏன் பல நாடுகளிலும், இன்னும் பல மொழிகளிலும் சுவிசேஷத்தை வாடிய உள்ளங்களில் உயிர்ப்பிக்கும் ஜீவ வார்த்தைகளாக வீசத் தொடங்கியது. கிருபையினால் புனிதம் குறையாமல் தேவ திட்டத்தை இன்றளவும் தன்னுடைய 76வது வயதிலேயும் சற்றும் சாரம் குறையாமல் தியாகம் நிறைந்து ஒரு ஆராதனை வீரனாக நிறைவேற்றி வருகிறார். பிறந்த நாள் காணும் அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமீபத்துல அநேகரால வரவேற்கப்பட்டிருக்கிற கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராது அப்படிங்கிற பாடலை நீங்களும் கேட்டு இருந்திருப்பீங்க. அந்த போதகரை குறித்தும் அந்த பாடலை குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீபத்தில் கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராது என்கிற பாடல் மூலமாக ஜோசப் கரிகாலன் என்கிற போதகர் பிரபலமானார். இந்த பாடல் அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடிய பாடலாய் உள்ளது. இதை குறித்து அவர் கானா முத்து மீடியா என்கிற யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த போது தனது உருக்கமான சாட்சியை பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களோடு சேர்ந்து நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையார். குடி பழக்கம், போதை மாத்திரை, பிரவுன் சுகர், கஞ்சா, என்ன மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுங்க எங்கேருந்து வாங்கிட்டு வரோன்னு தெரியாது. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. இருந்தாலும் அப்படி போகும்போது இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற மாதிரி ஜாலியாக செஞ்சு நாளடைவில்
அந்த கெட்ட பழக்கம் உள்ளே வந்துருச்சு. சிறு வயதிலிருந்து போதை பழக்கத்தில் பாதிக்கப்பட்டதினால் 3 நாட்கள் சுயநினைவு இல்லாமல் இருந்தார். பின்னர் அடிக்கடி அவருக்கு வலிப்பு வரும்போதெல்லாம் வாழ்வதா சாவதா என்கிற மிகப்பெரிய கேள்வி அவருக்குள் எழும்பியது. அப்பொழுது அவருக்கு வந்த வசனமானது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதை தன் இருதயத்தில் பதித்து கொண்டு ஜெபித்தார். அப்பொழுதே தெய்வீக சுகம் பெற்றார். போதகர் ஜோசப் கரிகாலன் இப்பொழுது கர்த்தருக்காய் சிறப்பாய் பாடல் வழி ஊழியம் செய்து வருகிறார். அவர் வெளியிட்ட யூடியூபில் ட்ரெண்டான பாடல் உங்கள் பார்வைக்கு. உலகளவுல அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகள் தாக்கப்பட்டு வருது அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். காங்கோல 43 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்க நடந்த காரியங்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆப்பிரிக்காவில் உள்ள DR காங்கோ என்கிற தேசத்தில் கொமாண்டா என்கிற இடத்தில் ஜூலை 11 அன்று மனதை பதற வைக்கும் அளவிற்கு ஒரு மத பயங்கரவாத சம்பவம் நடந்துள்ளது. அங்குள்ள தேவாலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது மத வன்முறையாளர்கள் துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். சுற்றுப்புறங்களில் உள்ள இடங்களிலும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இச்சம்பவத்தில் 43 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் குழந்தைகளும் சிறுவர்களும் அடங்குவர். அநேகர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். இதே போன்ற சம்பவங்கள் ஆப்பிரிக்க தேசத்தில் கிறிஸ்தவருக்கு விரோதமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் அனைத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பற்ற தன்மையை இது காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜீரியா, காங்கோ, சொமாலியா போன்ற நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மத வன்முறை செயல்கள் முற்றிலும் நிறுத்தப்பட, மத தீவிரவாதிகள் அனைவரும் ரட்சிக்கப்பட, ஒரு சமாதானமான சூழ்நிலை இப்பிராந்தியங்களில் ஏற்பட நாம் தீவிரமாக ஜெபிப்போம். தேவன் ஆப்பிரிக்கா அரசாங்கம் மத்தியில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணி இதை போன்ற வன்முறைகளை தடுப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கும் நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்தியாவில் நடைபெற்ற எழுப்புதல் சம்பவங்கள். கேரளாவின் 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏதோமியர் ஆபிரகாமின் சந்ததியா? பரிகாரம் என்றால் என்ன? இந்த தகவல்களை குறித்ததான செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். உங்க சபையோட வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணுமா? விசுவாசிகளோட உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுமா? அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தி ஆர் கனெக்ட் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் சபையோட பேரில் ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் பிரசங்கங்களையும் தேவ வார்த்தையையும் இமேஜஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஃபார்மேட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஒரே நேரத்தில் நோட்டிஃபை பண்ணும். இதில் யூத் குரூப், ப்ரேயர் குரூப், பைபிள் ஸ்டடி குரூப்னு பல பர்சனல் குரூப்ஸையும் உருவாக்கிக்கலாம். ஆப்பில் உள்ள ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கர் அண்ட் ப்ரேயர் டைரி மூலமா உங்கள் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பலப்படுத்தப்படும். உங்கள் சபையில் நடக்கிற நிகழ்ச்சியை இவெண்ட்ஸ்ன்ற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பற்றி யார் தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ஸ் நடக்கிற லொக்கேஷன், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் சபையை டெவலப் பண்ணுறதுக்கான இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆப்குள்ளே இருக்குது. இந்த டிஜிட்டலி க்ரோயிங் உலகத்தில் உங்கள் சபை டிஜிட்டலி க்ரோ ஆகட்டும். உங்க சபையை தி ஆர்க் ஆப்போட இணைக்க இன்னைக்கே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கால் பண்ணுங்க. உங்களுக்கு மீடியா தயாரிப்பு கலையில் ஆர்வம் உள்ளதா? உங்கள் உள்ளத்தில் பொங்கி எழும் கற்பனைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? ஷாரன் மீடியா அகாடமி உங்களுக்காகவே நிறுவப்பட்டுள்ளது. டிப்ளமோ இன் பிலிம் அண்ட் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ஸ் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. உயர்தர அனுபவம் வாய்ந்த மீடியா வல்லுநர்கள் உங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். அழகிய இயற்கை சூழல் நிறைந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் எங்கள் ஷாரன் மீடியா அகாடமி அமைந்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்ட ஊடகத்துறையில் கால் பதித்திடுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7975148624.
மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உலகளவில் ஆங்காங்கே எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். 1904ஆம் ஆண்டிலேயே இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள்ல அநேக எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று இருந்திருக்கு. தொடர்ந்து அது இன்று வரை நடைபெற்று கொண்டு வருது. அவைகள் குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இன்று எங்கு திரும்பினாலும் கிறிஸ்துவ வட்டாரங்களில் எழுப்புதல் அக்கினி அல்லது உலகம் தழுவிய எழுப்புதல் போன்ற சொற்றொடர்களை நாம் அதிகமாய் கேட்கின்றோம். உண்மையில் எழுப்புதல் என்றால் என்ன? பாவத்தில் மரித்த ஒரு மனிதன் அவன் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவினாலே உயிரோடு எழுப்பப்படுவதாகும். அல்லது மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனோடு இணைக்கப்படுவது. இதை தனி மனித ரட்சிப்பு என்று சொல்கின்றோம். இதுவே ஒரு சமுதாயத்தில், ஒரு தேசத்தில் அல்லது ஒரு தேசத்தின் பகுதியில் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எழுப்புதல் அல்லது ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்று சொல்கின்றோம். இதை நிகழ்த்துபவர் ஆவியானவரே. 1904ஆம் ஆண்டு முதல் 1906ஆம் ஆண்டு வரை உலகம் முழுவதும் பல எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்றது. அமெரிக்காவில் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், இங்கிலாந்தில் வேல்ஸ் ரிவைவல் போன்ற ஏராளமான ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உலகம் எங்கும் நடைபெற துவங்கியது. அதன் தாக்கம்தான் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில், அதாவது காசி ஹில்ஸ் எழுப்புதல் 1905ஆம் ஆண்டில் நடைபெற துவங்கியது. முதலில் 1841ஆம் ஆண்டில் காசி மலை பிரதேசத்திற்கு தாமஸ் ஜோன்ஸ் என்னும் வேல்ஷ் மிஷனரி சுவிசேஷத்தை அறிவித்தார். 1846ஆம் ஆண்டில் முதலில் 2 காசி இனத்தவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். 1902ஆம் ஆண்டில் 22,000 காசி விசுவாசிகள் இருந்ததாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. 1904ஆம் ஆண்டில் காசி மக்கள் மத்தியில் எழுப்புதல் அலை ஏற்பட இரவும் பகலுமாக விசுவாசிகள் ஜெபித்தனர். அதே 1904ஆம் ஆண்டு முதல் 1905ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற வேல்ஸ் ரிவைவல் சம்பவங்களை கேள்விப்பட்ட காசி மக்கள் இன்னும் தீவிரமாக ஆவியானவர் ஊற்றப்பட ஜெபித்தனர். அதன் விளைவாகவே மேகாலயா மாநிலத்தில் உள்ள காசிமலை கிராமங்களில் ஏற்பட்ட மாபெரும் எழுப்புதல் சரித்திரமாகும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் சுவிசேஷம் தீவிரமாய் பரவியது. கூட்டம் கூட்டமாக, கிராமமாக மக்கள் பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். 1904ஆம் ஆண்டு முதல் 1906ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் பல பகுதிகளில் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்றது. பஞ்சாப் மாநிலத்தில் சியால்கோட், காசிமலை பிரதேசம், தமிழகத்தின் தோனாவூர், அவுரங்காபாத், மிசோராம், தென் தமிழகத்தின் பகுதிகளான திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் சென்னை போன்ற இடங்கள் என மொத்தம் 120 ஆவிக்குரிய மறுமலர்ச்சி சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்து 1973 வருடங்கள் ஆகியும் இன்னும் நாம் சிறுபான்மையாக இருப்பதை குறித்த காரணத்தை டாக்டர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் பேசியுள்ள ஒரு அருமையான காணொளி உங்கள் பார்வைக்கு. You know what is the greatest sin of the century? We preach to the preached, we bless the blessed, we convert the converted, and we baptize the baptized. We comfort the comforted, but we neglect the neglected. That's what's happening. The great mission researcher, 95% of Christian money is spent on Christians. Will you please change that order and the trend? I challenge you, I leave the challenge with you, dear brothers and sisters. Think of non-Christians. Even the non-Christian converts who have become evangelists, they are spending time with Christians only. Everybody is interested in that 3%. Who will think of the 97%? இன்று உலகளாவிய எழுப்புதலுக்காக தீவிர ஜெபத்தை ஒருங்கிணைத்து செய்யும் ஊழியர்கள் ஆங்காங்கே எழும்பி இந்தியாவின் எழுப்புதலுக்காக தீவிரமாக ஜெபித்து வருகின்றனர்.
கடந்த 47 ஆண்டுகளாக இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் மக்களை ஒன்று திரட்டி இந்தியா தேசத்திற்காக தீவிரமாய் ஜனங்களை உபவாசித்து ஜெபிக்க செய்து பல ஜெப திட்டங்களை, சுவிசேஷ பிரஸ்தாப நிகழ்வுகளை அரங்கேற்றியதற்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் பெரும்பங்கு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. உலகம் தழுவிய எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இந்த மாபெரும் எழுப்புதல் திட்டத்தில் உங்களின் பங்கு என்ன? கேரளாவை சார்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர்ல வைத்து பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இதை கண்டித்து ஒரு பெரிய குரல் எழுப்பப்பட்டு இருக்கிறது. உண்மையாக அங்கு நடந்த காரியம் என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரளாவை சார்ந்த கன்னியாஸ்திரிகள் பிரீத்தி மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் இருவரும் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி சத்தீஸ்கரில் பொய் குற்றம் சாட்டப்பட்டு பொய் வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இத்தகவலை அறிந்த ஏராளமான அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ தலைவர்கள் எச்சரித்து குரல் கொடுத்தனர். இவர்கள் மதம் மாற்றம் செய்வதாகவும் 3 பெண்களை ஆள் கடத்தியுள்ளதாகவும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதாகவும் பொய் வழக்கு ஜோடித்துள்ளனர். மேலும் ஆளும் மத்திய அரசின் மத வன்முறை இயக்கங்கள் இந்த வன் செயலை துணிகரமாக செய்தனர். இம்மத கலவரத்தை தூண்டும் செயலை சத்தீஸ்கர் பஜ்ரங் தால் தலைவர்கள் செய்தி நிறுவனங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்திலும் கேரள மாநிலத்திலும் போராட்டமாக வெடித்தது. 2 சாட்சியின் கீழ் நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்க மறுத்தாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைவர்கள், கேரள அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் மத்திய ஆளுமை தலைவர்களுக்கு மற்றும் பிரதம மந்திரிக்கும் கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள். கடத்தப்பட்டனர் என்று சொல்லப்படும் 3 சிறுமிகளும் பஜ்ரங் தால் மதவாதிகள் தங்களை மிரட்டுவதாகவும் பொய்யான வழக்கை பதிவு செய்ய தூண்டுவதாகவும் தைரியமாக சாட்சி கூறியதை தொடர்ந்து 2 கன்னியாஸ்திரிகளும் 7 நாட்களுக்கு பின்பு விடுவிக்கப்பட்டனர். இந்த கன்னியாஸ்திரிகளின் வழக்கின் உண்மை தன்மையை தைரியமாக ஆதரித்து இந்தியா முழுவதும் ஏராளமான செய்தி ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் குரல் கொடுத்தனர். மதவாத தீவிரவாதிகளே, ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் மோதாதிருங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோமியரை குறித்து நம்ம வாசித்திருந்திருப்போம். ஏதோமியர் உண்மையாக யாருடைய சந்ததியை சேர்ந்தவர்கள்? உலக வரைபடத்துல அவர்களை குறித்ததான காரியங்கள், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வேத போதகர் விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் பிள்ளைகளான ஈசாக்கு மற்றும் ஏசாவின் மூலமாக பல கோத்திரங்கள் மற்றும் சந்ததியினர் உருவாயினர். இதில் சாராளின் வேலைக்கார பெண் மூலமாக இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறந்தான். இஸ்மவேல் மூலமாக உருவானவர்கள் தான் அரேபியர்கள். இந்த விளக்கத்தை நமக்கு அழகாய் போதிக்கும் காலஞ்சென்ற சகோதரி லுமென் டயாசன் காணொளியை கவனமாக பாருங்கள். அப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா வேதத்துக்கு தான் நீங்க போகணும். அப்ரஹாம் இருந்தாரு. அப்ரஹாமுக்கு அவருடைய மனைவி சாரா மூலியமா ஒரு குழந்தை பிறந்தது. அது ஐசக்கு. அவருடைய அந்த அடிமை பெண் மூலமா பிறந்த ஒரு குழந்தை வந்து இஸ்மாயில். அப்போ அப்ரஹாமுக்கு 2 பிள்ளைங்க அப்ப ஆரம்பத்துல இருந்தாங்க. ஒண்ணு மனைவியின் மூலமா லீகலா கர்த்தர் சொல்லி ப்ராமிஸோட பிறந்த பிள்ளை இந்த ஈசாக்கு. அடுத்தது இஸ்மாயில், அது அடிமை பெண்ணுக்கு பிறந்தது. இந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தர் ஜேக்கப், இவங்க ட்வின்ஸ். ஒருத்தர் ஜேக்கப் யாக்கோபு, இன்னொன்னு ஈசா. இந்த ஜேக்கப்போட பேரை தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேல்னு மாத்தி அமைச்சிட்டாரு. அப்போ இந்த ஈசா இருந்தாரு. இந்த ஈசா தன்னுடைய அந்த பர்த் ரைட்டை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒரு சாப்பாட்டுக்காக விற்று போட்டவர். அதனால அவருக்கு எந்தவித சுதந்திரமும் கிடையாம போயிடுச்சு. அப்போ இந்த ஈசா வழியில வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, போய் இந்த மவுண்ட் செயிர் அதை தயவு செய்து நீங்க குறிச்சுக்குங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த பேர் வரும்போது உங்களுக்கு இம்மீடியட்டா அந்த இடம் எதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, மவுண்ட் செயிர் மலை,
மவுண்ட் செயிர், அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, குடியேறிட்டாங்க. மவுண்ட் செயிர். அவங்களுக்கு அவங்க வம்சத்துல வந்தவங்க பேர் என்னன்னா ஏதோமியர், ஈடோமைட்ஸ். ஈடோமைட்ஸ் அவங்க ஏதோமியர், ஈடோமைட்ஸ். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற அந்த ஈடோமைட்ஸ் அப்படிங்கிறது இந்த யோர்தான் நாட்டுல மேல் பகுதியில இருக்கிறது தான் அந்த ஈடாம். ஈடாம். அப்போ ஈடாம்ங்கிற பேரு பழைய ஏற்பாட்டுல வந்ததுன்னா உடனே நீங்க ஜார்டனை ஞாபகம் வச்சுக்கணும். ஜார்டனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யார் வம்சத்துல இருந்து வந்தது? ஈசா வம்சத்துல இருந்து வந்தது. அது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல? ஈடோமைட்ஸ். அது அடுத்தது இஸ்மேல். இஸ்மேல் இஸ்மேல் வழியில வந்தவங்க தான் அரபு தேசத்தை சேர்ந்தவங்க. அரபு தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க இஸ்ரேலை சுத்தி இருக்கிறாங்க. அரபு தேசம் அப்படின்னு நான் சொல்லும் போது சவுதி அரேபியா, குவைட், கட்டார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஏமன், அந்த எல்லாமே, அந்த ஓமன், ஏமன், அந்த எல்லாமே அங்க இருக்கிறது. ஆனா சிரியா, ஈரான், ஈராக் எல்லாமே அதே பகுதியில் இருக்கு. அவங்க அரப் தேசம் கிடையாது. அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ், பெர்ஷியன் கல்ஃப்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால கல்ஃப்னா நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. அரேபியர் வேற, கல்ஃப் கண்ட்ரியில இருக்கிறவங்க வேற. அப்போ அரேபியர் யாரு? இஸ்மேல் வழியிலிருந்து வந்தவங்க யாரு? சவுதி அரேபியா, குவைட், கட்டார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஏமன், இப்படி இந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான். அவங்க தான் இஸ்மேல்ல இருந்து வழியில வந்தாங்க. அன்பானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றி வாழும் அரேபியர்களுக்கும் கல்ஃப் வளைகுடா மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக தீவிரமாக செயல்படும் கல்ஃப் வளைகுடா தேசங்களுக்காக ஜெபியுங்கள். பரிகாரம் என்றால் என்ன? பரிகாரம் அவசியமா என்பதை குறித்து ஒரு இந்து மத சொற்பொழிவாளர் பேசியிருக்கிறார். அது குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். பரிகாரம் செய்வதினால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கை என்பதை இந்த காணொளியில் சொற்பொழிவாற்றியவர் அழகாய் கூறியுள்ளார். இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய், இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்ததுன்னு தெரியல. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல. உடனே நீங்க குமுதத்துல இருக்கு, கல்கியில இருக்கு, தீபாவளி மலர்ல இருக்குலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுல எல்லாம் இல்ல. அதே சமயத்துல பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல. எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். இந்த பரிகாரம் பண்றது கிழக்காக இந்த வழக்கு ஏத்து, மேற்காக அந்த வழக்கை ஏத்து. விளக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு. அது என்ன கிழக்கா ஏத்துறது, மேற்கா ஏத்துறது? விளக்கு ஏற்ற வேண்டும், ஏனெனில் மங்களக்கரம். அதோட நிறுத்திக்கணுமே ஒழிய இதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு ஷேப்புல் பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிதா, அவர் என்ன பிளவுஸ் பீஸை வச்சு அவர் பண்ணுவார்? முதல்ல அவர் தைச்சுக்கணும். அதுக்கு நீங்க டெய்லர் பேரையும் எழுதி கொடுத்துருங்க அவருக்கு. கடைசியில் இந்த பிளவுஸ் பீஸ் நம்ம கைக்கு தான் வரப்போகுது, சும்மா பேருக்கு வாங்கி தரோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம மூட நம்பிக்கையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பக்தி வளரும். ஆனால் மனிதன் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை என்றும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தான் பாவத்தினால் தூரமாயிருந்த மனிதனை கடவுளோடு இணைப்பதற்கு ஒரே பரிகாரமாக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக சிலுவையில் கொடுத்தார் என்பதினால் மனிதன் தான் செய்த பாவத்திற்காக எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான் கடவுள் மனித குலத்தை தாம் இரத்தத்தினாலே மீட்டெடுத்த திட்டமாகும். நம் சுகத்திற்காக இன்னொரு ஜீவனை வெட்டி பலியிட வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது என்பதை மத சொற்பொழிவாளர் மிக தெளிவாக பேசிய காணொளி உங்கள் பார்வைக்கு. நம்மளால முடிஞ்ச ஒரு பழமோ, ஒரு புஷ்பமோ, ஜலமோ, அதுதான் நம்ம சம்பிரதாயமே ஒழிய நம்ம சுகத்துக்காக இன்னொன்னுத்த வெட்டணும்னு சாஸ்திரம் கிடையவே கிடையாது. ஒன்னொன்னு நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து பண்ணணும். கண்ணா பின்னாடி எதை வேணாலும் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சணம் எதுக்கு பண்ணணும்? பண்ணவே வேண்டாம். பகவானை பிரதட்சிணம் பண்ணணும் தான் சாஸ்திரமே ஒழிய தன்னையே வருத்திண்டு அதெல்லாம் பண்ணணும்னு எங்குமே இல்லாட்ட. நீங்க எங்கேயா சாஸ்திரத்தை எடுத்து தாங்க, எனக்கு இங்க இருக்கு சுவாமி ரிக்வேதத்துல இத்தனாவது பிரபாடகத்துல அங்க பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். எங்கேயுமே இல்லை இதெல்லாம் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச கையளவு கிஞ்சித் கரம் கைங்கரியம் பண்ணணுமே ஒழிய வேற எதுவுமே பகவானுக்கு வேண்டாம். அன்பு ஒன்றே போரும்.
மனித குலம் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து நமது பரிகாரமாக ஒரே தரம் பலியிடப்பட்டு மட்டுமல்லாமல் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமது தனிப்பட்ட பாவத்திற்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தாலே போதும். நாம் கடவுளோடு இணைக்கப்பட்டு தெய்வ பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை பெறுகின்றோம். பரிகாரமும் தேவையில்லை, அங்க பிரதட்சணமும் தேவையில்லை. நேயர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இவ்வளவு செய்திகளையும் பிரயாசப்பட்டு ஆர்வத்தோடு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கதற்கான முக்கிய காரணம் இந்த காரியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும் என்பதே. அநேக சபைகள்ல இந்த காணொளிகளை காண்பித்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வராங்க. இந்த காரியங்களை கேட்கும் பொழுது கர்த்தருக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க இன்னும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்துவ செய்திகளோடு அடுத்த வாரம் உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன்.